இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது முதல்வரின் காலை உணவு திட்டம் தாங்க. இதுல பள்ளி மாணவர்கள் அனைவருமே அதை வாயில கூட வைக்க முடியாத அளவுக்கு தரம் இருந்தனால அதை குப்பையில கொட்டுற காட்சியை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, பள்ளி குழந்தைங்களுக்கு முதல்வரின் காலை உணவு திட்டம்ங்கிறத அறிவிச்சு காலையில உணவு கொடுத்தாங்க. அதை கொஞ்சமும் தரம் இல்லாம கொடுத்ததுனால இன்னைக்கு பள்ளி குழந்தைகள் எல்லாரும் அதை குப்பையில கொட்டுறது தான் இந்த காட்சியில நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு திட்டம் சொல்றீங்கன்னா அதை முழுமையா செயல்படுத்துங்க, நல்லா செயல்படுத்துங்க. அவங்களுக்கு இந்த திட்டம் இல்லைனாலும் அவங்க கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு காலையில வந்திருப்பாங்க. ஆனா இங்க உணவு இருக்கும்னு அவங்க நினைச்சு இவ்வளவு தரம் இல்லாத உணவை கொடுத்து அவங்க குப்பையில கொட்டுறாங்க. அதாங்க இந்த ஆட்சியோட இதுதான். திராவிட மாடல் அப்படின்னாவே என்ன? உங்க விளம்பரங்களுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ட் மக்களுக்கு கொடுக்கறது இல்ல. விளம்பரம் போய் சென்றடைஞ்சிருச்சா ஒரு திட்டம், இதுக்குன்னே ஒரு 10 பேர் கொண்ட குழு வச்சிருப்பாங்க போல. அந்த அளவுக்கு திட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே முத்து முத்தா இருக்குங்க. புதுமை பெண் திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், முகவரி தேடி மருத்துவம், அதெல்லாம் எப்படி அந்த ஆரம்பிக்கையில பார்த்திருப்பீங்க பாருங்க. அந்த மருத்துவம் தான். இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வர்றது சரிங்க, ஆனா இது மக்களுக்கு பயனுள்ளதா கொண்டு வரணுங்க. சும்மா விளம்பரத்துக்கு மட்டுமே கொண்டு வர்றாங்க. விளம்பரம் மக்களுக்கு இது சென்றடைஞ்சிருச்சா விளம்பரம், ஓகே, அந்த திட்டத்தை அப்படியே முடிச்சிருங்க. இப்படிதாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி 43 குழந்தைகள் சாப்பாடுல பள்ளி விழுந்து மயக்கமாயி ஹாஸ்பிட்டல் அனுபவிச்சாங்க கோவையில. இந்த சத்துணவு திட்டம், காலை உணவு திட்டம் இதெல்லாம் நல்லதுங்க. ஆனா அதை கொஞ்சமாவது பராமரிப்போட பாருங்க, விளம்பரத்தோட பார்க்காதீங்க. விளம்பரத்தோட நீங்க அணுகிறதுனாலதான் இந்த திட்டங்கள்லாம் மக்களுக்கு பயனளிக்கவே இல்லை. நீங்க தான் திட்டங்கள்லாம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா எந்த திட்டமும் பயனளிக்கல மக்களுக்கு. உங்களோட விளம்பர மாடல், நீங்க பண்ற விளம்பர மாடல் மட்டும்தான் மக்களுக்கு சென்றடையதே தவிர மற்றபடி மக்கள் வாயால இந்த திட்டத்தினால நான் பயனடைஞ்சேன் எந்த செய்தியும் யாருக்கும் போய் சேரல. போதுங்க, இனிமையாவது விளம்பர மாடலை நம்பி மக்கள் வாக்கு செலுத்த வேண்டாம். இப்படியே அவங்க இன்னும் 5 வருஷம் வந்தா அழகழகான முத்து முத்தான திட்டங்கள் வரும். ஆனா அதனால எந்த மக்களுக்கும் பயனளிக்க போவதில்லை. திரும்ப இந்த விளம்பர மாடலை வரவிட்டுறாம மக்கள் இந்த தடவை சிந்திச்சு வாக்களிங்க. தமிழக வெற்றி கழகம் வெல்லும், கான்பிடென்டா இருங்க.